கிடையாது. நம்ம ஊர்ல கேஷுவலா கிடைக்கிற ஒரு விஷயம். முருங்கைக்கீரையில பல நன்மைகள் இருக்கு உடம்புல. கால்சியம், அயர்ன், பாஸ்பரஸ், வைட்டமின் ஏ, வைட்டமின் டி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின் சி, இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் முருங்கைக்கீரையில இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை. ஏன்னு பாத்தீங்கன்னா கேரட்ல இருக்கிறதோட 3ல இருந்து 4 மடங்கு அதிக வைட்டமின் ஏ நம்ம முருங்கையில இருக்கு. இரண்டாவதா நம்ம எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. இவ்வளோ சத்து நிறைந்த முருங்கைக்கீரை குழந்தைங்களுக்கு தினமும் கொடுத்தா அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்மளுக்கும் நேரமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு வாட்டி முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா வெயில காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரை பண்ணல பச்சை பயிறு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெள்ளை உளுந்து இல்லைன்னா கருப்பு உளுந்து அதுவும் ஒரு கப் அளவு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உடச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட கருப்பு எள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட சீரகம், மிளகு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு கட்டி பெருங்காயம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இதோட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துட்டு பூண்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு காஞ்ச முருங்கைக்கீரை இதுல சேர்த்து லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சமா நான் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஏற்கனவே வெயில காய வச்சதுனால சீக்கிரமாவே ரோஸ்ட் ஆகிடும். எல்லா இன்கிரீடியன்ஸும் தனித்தனியா வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாய் அரைச்சிட்டு அதோட முருங்கைக்கீரை எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு தினமும் இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்தோடும் இந்த பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். தினமும் சாப்பிட்ட போல இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவும் கூட நீங்க முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். மறக்காம இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. உண்மையிலே அவ்வளோ டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி மறக்காம ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.